வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தீப திருநாளை கொண்டாடும் ரசிகர் சொந்தங்கள் அனைவருக்கும் நியூஸ் ஃபர்ஸ்டின் இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். குளோபல் சக்தியுடன் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கை முதல் செய்திகளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கழகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூடி சுஜன். மறந்திருக்கும் நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் நமது அவதானம் தலைப்புச் செய்திகள் வசம். உலகவாழ் இந்துக்கள் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுகின்றனர். தீபாவளியின் தீப ஒளியினால் இன ஐக்கியத்துடன் கூடிய நல்லிணக்கம் பிரகாசிப்பதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. தொடர்ந்து விரிவான செய்திகள். தீபாவளி பண்டிகையின் சிறப்புகளை சுமந்து வரும் நியூஸ் ஃபர்ஸ்டின் தித்திக்கும் தீபாவளி விசேட தொகுப்பு அடுத்து. கார்த்திக் கடவுளான மகாவிஷ்ணு அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக யுகங்கள் தோறும் இந்த கோவிலில் அவதரித்துள்ளார். தசாவதாரங்களில் பண்பின் அவதாரமாய் ராமாவதாரம் விழுவதைப் போல் ஆத்ம ஞானத்தை அருளிய அவதாரமாக ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் விளங்குகிறது. துவாபர யுகத்தில் கொடுமை புரிந்த கம்சன் உள்ளிட்ட அரக்கர்களை சம்ஹரித்த கிருஷ்ண பரமாத்மா குருஷேத்திர போரின் ஊடாக அதர்மத்தை அழித்து தர்ம சம்ஸ்தாபனம் செய்தார். தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மக்களுக்கும் சிம்ம சொப்பனமாய் விளங்கிய நரகாசுரன் எனும் கொடிய அரக்கனை சத்யபாமா சமேதரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சம்ஹாரம் செய்த நன்னாளில் இந்துக்கள் தீபாவளி பண்டிகையாக கொண்டாடுகின்றனர். நரகாசுரன் அஞ்ஞானிகளிலிருந்து ஞானத்தை பெற்றது போல தீபாவளி நன்னாளிலே அறியாமையிலிருந்து விடுபட்டு ஞானத்தை பெற வேண்டும் என்ற நோக்கில் மக்கள் தீப வழிபாடு செய்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். தீபாவளியின் தீப ஒளி மனித மனங்களில் ஒளி வீசுவதால் இன நல்லிணக்கத்துடன் கூடிய நல்லிணக்கம் பிரகாசிப்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வெளியிட்டுள்ள தீபாவளி வாழ்த்து செய்தியிலேயே தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தீபாவளி திருநாள் உலகிலிருந்து தீமையினை அகற்றி நற்செயல்களை நிலைநாட்டுவதை அடிப்படையாக கொண்டுள்ளதால் இந்துக்களுக்கு மாத்திரமின்றி உலக மக்களுக்கே இந்த நாள் முக்கியத்துவம் வாய்ந்தது என ஜனாதிபதியின் வாழ்த்துச் செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வேதங்கள் எதுவுமற்ற விளக்கொளி பூஜையின் மூலமே ஐக்கியம் அரசாட்சி செலுத்த வேண்டும் என்பதை விளக்கொளி பூஜை உணர்த்துவதாக ஜனாதிபதி கூறியுள்ளார். உலகை சிறந்த ஒரு இடமாக மாற்றுவதற்கு மனிதனின் ஆரம்ப யுகங்களிலும் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பதை தற்போதைய தீபாவளி கொண்டாட்டங்கள் உணர்த்துவதாக ஜனாதிபதி மைத்ரிபால தமது தீபாவளி வாழ்த்துச் செய்தியில் சுட்டிக்காட்டியுள்ளார். எக்காலத்திற்கும் பொருந்தும் தீபாவளி போன்ற விழாக்களும் அதன் உன்னத குணவியல்புகளும் எதிர்காலத்திலும் நிலைத்திருப்பது இன்றி அமையாததாகும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இலங்கை வாழ் அனைத்து இந்து மக்களுக்கும் பக்தி பெருமித வித தீபாவளி வீசும் தீபாவளி பண்டிகை மலரட்டும் என ஜனாதிபதி தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இலங்கையர் என்ற வகையில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இன மத பேதங்களை மறந்து சமாதானமாகவும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வதற்கு மனதில் உறுதி பூணுவோம் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள தீபாவளி வாழ்த்துச் செய்தியிலேயே இது தொடர்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீமைகள் தோற்கடிக்கப்பட்டு நன்மை வெற்றி பெறுவதனை அடையாளப்படுத்தி உலகவாழ் இந்து பக்தர்கள் தீபங்களை ஏற்றி தீபாவளி பண்டிகையை கொண்டாடுகின்றனர். அனைத்து தெய்வீக கதைகளும் பழக்க வழக்கங்களிலிருந்து மனிதர்களிடம் காணப்படும் தீய எண்ணங்களை விட்டொழித்து நன்மை எனும் மொழியேற்றுவோம் என அந்த வாழ்த்துச் செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மமதை, பேராசை, பொறாமை போன்ற விடயங்களை களைந்து நட்பெயனை அடைந்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை இந்துக்களுக்கு மாத்திரமின்றி அனைத்து மக்களுக்கும் முன்மாதிரியை எடுத்து எம்பும் சமய பண்டிகை என பிரதமரின் வாழ்த்துச் செய்தியில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. விரைவில் தம்மை விடுதலை செய்யுமாறு கோரி பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகள் தொடர்ந்தும் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவிக்கின்றது. வெலிகடம், மேகசின் சிறைச்சாலை மற்றும் போகம்பர உள்ளிட்ட சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகளை இவ்வாறு உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் ரோகண புஷ்பகுமார் தெரிவித்தார். அவர்கள் நேற்று முன்தினம் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. லுடுவம்பெகர சீனமுன பிரதேச மக்களை சந்தித்த வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சர் அவர்களின் பிரச்சினை தொடர்பில் கேட்டறிந்து கொண்டார். தவறு செய்தவர்கள் இருந்தால் அவர்களை சட்டத்தின் முன் கொண்டு வந்து அவர்களுக்கு தண்டனை வழங்குவதே அரசாங்கத்தின் பொறுப்பாக உள்ளது.
எம்மால் அதிலிருந்து தப்பிச் செல்ல முடியாது. நட்பிற்காக திருடர்களை அரசாங்கம் பாதுகாக்கப் போவதில்லை. அமைச்சு பதவிகளில் தொடர்ந்து இருக்கலாம் என சிலர் எண்ணியுள்ளனர். அந்த பதவிகள் தற்காலிகமானது என்பது இன்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மக்களின் தீர்ப்பிற்கு மண்டியிட்டு செவிமடுக்க அமைச்சர்களாகிய நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். සමන් දෙන්නට අපි වැනි ඇමතිවරු සැරේ වැහදී සිටිනවා. நாட்டில் சீரான காலநிலை தொடர்கின்ற நிலையில் இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக நாம் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். வளிமண்டலத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன். வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு திசையில் நிலை கொண்டிருந்த வலிமைமிக்க தாளமுக்கமானது இந்திய நிலப்பிரதேசத்தை சென்றடைந்து நலிவடைந்துள்ளது. இதனால் காற்றுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்பு இன்று முதல் குறைவடையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் மேற்கு, சப்ரகமுக, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அடிக்கடி மழை பெய்யக்கூடும். ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை விருத்தியடையும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு, காரியூடாக ஹம்மாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பிரதேசங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஏனைய கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மத்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து வீசும். புத்தளம் தொடக்கம் காங்கேசந்திரையூடாக திருகோணமலை வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள ஆழமற்ற கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகமானது சில சமயங்களில் மத்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டரிலும் அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் கடல் பிரதேசங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். வணக்கம், இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அந்த விவரங்களோடு நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்றைய தினத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையை 1 மணிக்கும், மணித்தியாளர் செய்திகளை 10:25 மற்றும் 11:25 எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.